இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து electric potential due to concentric shells. கான்சென்ட்ரிக் ஷெல்ஸ்னால் என்னப்பா, சென்டர் வந்து சேமாக இருக்கும் கரெக்டாக. அதுலேயே வந்து நமக்கு வந்து வரையணும். ஸோ டயக்ராம் அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்காது. ஸோ ஷெல் அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, சர்க்குலர் ஷெல், அது கான்சென்ட்ரிக் ஸ்பெரிக்கல் ஷெல், அவ்வளோதான். மற்றபடி டயக்ராம் வந்து ஓவல் ஷேப்பில் இருக்கலாம். ஓகே, இதாக இருக்குது. ஸோ இப்போ இதில் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஸோ பார்த்தோம்னா ஸோ இது வந்து 3 ஷெல் இருக்குன்னா இதனுடைய 3 சென்டரும் என்னது சேமாக இருக்கும். ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, இப்போ வந்து நமக்கு வந்து இது ஏ அப்படின்னா ரேடியஸ், இது வந்து ரேடியஸ் என்னது பி, இந்த ரேடியஸ் என்னது சி. அப்போ சி இஸ் கிரேட்டர் தென் பி கிரேட்டர் தென் ஏங்கிறது தான் இது. ஸோ 3 கான்சென்ட்ரிக் ஷெல்ஸ் எடுக்கிறோம் நம்ம. இப்போ நம்ம இது பொட்டென்ஷியல் பார்க்கும் பொழுது நீங்கள் எப்போவுமே என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, ஒரு ஷெல் கொடுத்து ஷெல்லுக்கு வந்து நம்ம வந்து பொட்டென்ஷியல் பார்த்தோம்னா அவுட்டர் பாயிண்ட்டுக்கு என்னது, ஃபார் அன் அவுட்டர் பாயிண்ட் ஷெல்லுடைய அட் அவுட்டர் பாயிண்ட் பி என்ன இருக்கும், இதுதான் ஷெல் அப்படின்னா ஒரு அவுட்டர் பாயிண்ட் பியில் வந்து நம்ம வந்து பொட்டென்ஷியல் பார்த்தோம்னா இட் இஸ் கே கியூ பை ஸ்மாலர், கரெக்டா. அதே நம்ம வந்து இன்னர் பாயிண்ட்ல பார்த்தோம்னா இன்சைட் ஆர் ஆன் த சர்ஃபேஸ் ரெண்டுத்துக்கும் பார்த்தோம்னா என்னது, பொட்டென்ஷியல் வந்து கே கியூ பை கேபிட்டல் ஆர். ஆர் இங்கே கேபிட்டல் ஆருங்கிறது ரேடியஸ் எடுக்கணும், இந்த ஸ்மால் ஆர் வந்து டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சென்டர், கரெக்டா, டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சென்டர். ஸோ அதை மறந்துடக்கூடாது. அவுட் சைட் பாயிண்ட்னா அந்த டிஸ்டன்ஸ் எடுக்கணும், இன்சைடு இல்லைன்னா ஆன் த சர்ஃபேஸ்னா நம்ம ரேடியஸ் எடுப்போம், கரெக்டா. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து விஏ விபி விசி கண்டுபிடிக்கிறோம். இது விஏங்கிறது பொட்டென்ஷியல் அட் த சர்ஃபேஸ் ஷெல் 1, விபி பொட்டென்ஷியல் அட் த ஷெல் 2, விசி பொட்டென்ஷியல் அட் த ஷெல் 3. இது ஷெல் நம்பர் 1, இது ஷெல் நம்பர் 2, இது ஷெல் நம்பர் 3 நம்ம ரெஃபரன்ஸுக்கு. ஸோ இப்போ வந்து பொட்டென்ஷியல் அட் ஷெல் நம்ம என்ன பார்க்குறோம், பொட்டென்ஷியல் at shell, that means surface of A. Okay, shell A பார்த்தோம்னா at the surface of A ன்னு பார்க்கணும், சரியா. இப்போ இந்த A பாயிண்ட் பார்த்தோம்னா இந்த A பாயிண்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஷெல்லுடைய சர்ஃபேஸில் இருக்கு. இன்சைடாக இருந்தாலும் சரி சர்ஃபேஸில் இருந்தாலும் சரி நம்ம அந்த இதுக்கு வந்து அந்த சார்ஜுக்கு நம்ம என்ன எடுப்போம், ரேடியஸ் தான் எடுப்போம். அப்போ கே கியூஏ பை நமக்கு என்ன ரேடியஸ், ஸ்மால் ஏங்கிறது ரேடியஸ், அதனால அதை எடுத்துக்கணும். சரி, அப்போ செகண்ட் ஷெல்லுக்கு பார்க்கும் பொழுது நம்ம அந்த சார்ஜே நான் கொடுக்க மறந்துருக்கீங்க. இப்போ இங்கே வந்து என்னது ப்ளஸ், இது வந்து QA இருக்கட்டும், இங்கே QB இருக்கட்டும், இங்கே QC இருக்கட்டும். அப்போ KQA பை ஏன்னு நம்ம எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ நம்ம வந்து செகண்ட், இப்போ 3 சார்ஜ் இருந்தால் 3 சார்ஜ்னாலையும் பொட்டன்ஷியல் வரும், கரெக்டா. அப்போ QBனால என்ன எடுக்கிறோம், QB பார்த்தோம்னா இந்த பாயிண்ட் ஏ என்ன இருக்கு, இன்சைடு பாயிண்ட். இன்சைடு பாயிண்ட்னா அப்போ அந்த QBயோடைய ரேடியஸ் எடுக்கணும். அப்போ கே கியூபி பை பி ஆயிடும். எதோடைய ரேடியஸ் எடுக்கிறேன், கியூபி, ஏன்னா இந்த பாயிண்ட் இன்சைடுனா நம்ம ரேடியஸ் தான் எடுக்கணும், ரேடியஸ் ஆஃப் த ஷெல் எடுக்கணும். கியூபினாலங்கிறதுனால கியூபி பை பி பிளஸ் நம்ம அடுத்தது என்னது, இங்கே மைனஸ் கிடையாது, இப்போ இதுவும் பிளஸ் தான், ஏன்னா சார்ஜ் கியூபி நமக்கு இப்போ தெரியாது இல்லையா, பிளஸ்ஸா மைனஸா, இது ஜென்ரல் டெரிவேஷன். கியூசி அதே மாதிரி கே கியூசி பை இந்த பாயிண்ட் எகெயின் ஏ பாயிண்ட் என்னது, இன்சைடு பாயிண்ட். இன்சைடு பாயிண்ட்னா அந்த ஷெல்லுடைய ரேடியஸ், எந்த சார்ஜ் போடுறோமோ அந்த ஷெல்லுடைய ரேடியஸ், அப்போ QC பை சி. அப்போ இதுதான் நமக்கு வந்து என்னது பொட்டென்ஷியல் அட் த சர்ஃபேஸ் ஏ. இப்போ இதே மாதிரி பொட்டென்ஷியல் அட் த சர்ஃபேஸ் பி, அதாவது ஷெல்லில் பார்த்தோம்னா விபி பார்த்தோம்னா ஏ பாயிண்ட் இன்சைடு. அப்போ நம்ம வந்து இன்சைடுங்கும் போது சார்ஜ் என்னது QA, ஆனால் இது எந்த ஷெல்லில் இருக்கு, எந்த ஷெல்லுடைய இன்சைடில் இருக்கு ஏ பாயிண்ட், விபி. நம்ம விபி கண்டுபிடிக்கிறோம் இல்லையா. அப்போ இந்த பாயிண்ட் இதனுடைய ரேடியஸ் என்னது பி. இங்கே வந்து நம்ம டிஸ்டன்ஸ் எடுக்கணும், ஏன்னா பாயிண்ட் ஏக்கு சார்ஜ் QAக்கு இது அவுட்டர் பாயிண்ட், கரெக்டா. ஸோ KQA பை பி, இந்த ஷெல்லுனால இந்த பொட்டன்ஷியல் இங்கே இருக்கிறது என்னது KQA. இங்கே டிஸ்டன்ஸ் நம்ம எடுப்போம், ரேடியஸ் எடுக்க மாட்டோம், இங்கே டிஸ்டன்ஸ் எடுப்போம். நான் சொல்லியிருக்கேன் அவுட்டர் பாயிண்ட்டுக்கு இது. நெக்ஸ்ட் QB எங்கே இருக்கு, சர்ஃபேஸ் ஆஃப் த ஷெல்லு, அதனால அதனுடைய ரேடியஸ் எடுக்கிறோம். ஸோ QB பை பி. தேர்டு QC வந்து என்னன்னா, QCயை பார்த்தோம்னா அது பாயிண்ட் பி இஸ் இன்னர் பாயிண்ட், உள்ள இருக்கு. உள்ள இருக்கிற பாயிண்ட்னா நம்ம எந்த ஷெல் எடுக்கிறோமோ அதனுடைய ரேடியஸ். இப்போ QC எடுக்கிறோம், QCயோடைய அதாவது தேர்ட் ஷெல்லுடைய ரேடியஸ் சி, புரிஞ்சுதா. அப்போ இதுதான் பொட்டன்ஷியல் அட் பி. இதே மாதிரி பொட்டன்ஷியல் அட் சி பார்த்தோம்னா விசி பார்த்தோம்னா என்னது, கே QA தான், ஆனால் QA வந்து என்ன பாயிண்ட்ப்பா, சிக்கு தேர்ட் ஷெல்லுக்கு அது இன்னர் பாயிண்ட், இன்னர் மோஸ்ட் பாயிண்ட்.
ஆனால் நம்ம இன்னர் பாயிண்ட்டுக்கோ ஆன் த சர்ஃபேஸுக்கோ நான் என்ன சொல்லியிருக்கேன், ரேடியஸ் ஆஃப் த ஷெல் தான் எடுக்கணும். அப்போ ரேடியஸ் ஆஃப் த ஷெல் எந்த ஷெல் நம்ம இப்போ சி ஷெல்ல கன்சிடர் பண்ணிட்டு இருக்கோம், தேர்ட் ஷெல் கரெக்டாக, பாயிண்ட் சி இங்கே இருக்கு. அப்போ அந்த ஷெல் தானே நம்ம கன்சிடர் பண்ணணும். அப்போ இந்த பாயிண்ட் ஏக்கு இந்த ஷெல் எத்தனை டிஸ்டன்ஸில் இருக்கு, சிங்கிற டிஸ்டன்ஸில் இருக்கு. அப்போ KQA by C. அதே மாதிரி QBயும் இன்னர் பாயிண்ட், அதனால அது டிஸ்டன்ஸ் எங்கே இருக்கு, QBல சில தான் வரும். பட் QCங்கிறது ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த ஷெல், ஸோ அதனுடைய ரேடியஸ் எடுக்கணும். ஸோ இன்சைடோ சர்ஃபேஸ்னா ரேடியஸ், அவுட்டர் பாயிண்ட்னா அது என்ன டிஸ்டன்ஸோ அந்த டிஸ்டன்ஸை நம்ம எடுத்துக்கணும், அந்த சார்ஜ்னால இருக்கக்கூடும். ஸோ இதுதான் வந்து பொட்டென்ஷியல் டியூ டு த கான்சென்ட்ரிக் ஸ்டெல்ஸ். ஓகேயா, இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணுறது நீங்கள் கொஷனுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம். இல்லை இப்போ செகண்ட் கேஸ் என்ன வரும்னா, ஒரு ஷெல்லை வந்து நம்ம வந்து எர்த் பண்ணுறது. இப்போ 2 ஷெல் கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஒரு அவுட்டர் ஷெல் ஒரு இன்னர் ஷெல் கரெக்டா. இதனுடைய ரேடியஸ் என்னது R1 கொடுத்துருப்பாங்க, இதனுடைய ரேடியஸ் R2 கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து Q1 ஓகே அல்லது ஏதாவது Q2 கொடுத்துருப்பாங்க. இப்போ நமக்கு என்னன்னா நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ ஒரு ஷெல்லை வந்து எர்த்து பண்ணிடுவாங்க. இப்போ அவுட்டர் ஷெல் எர்த்து பண்ணினா அவுட்டர் ஷெல் இஸ் எர்த்தடு. எர்த்துன்னா என்னது, எர்த்து வந்து பயங்கர வந்து அடிபேட் சோர்ஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குது, இல்லைன்னா சார்ஜஸ் இருக்குது. இப்போ இது பாசிட்டிவாக இருந்தால் என்ன பண்ணும், இது எலக்ட்ரான்ஸ் இங்கே வந்து நல்லிஃபை பண்ணும். நெகட்டிவாக இருந்தாலும் அது வந்து கீழே இறங்கி போயிடும். ஸோ நம்மளுடைய கன்வென்ஷன் என்னன்னா, பொட்டென்ஷியல் எந்த ஷெல்ல நம்ம எர்த் பண்ணுறோமோ அதனுடைய பொட்டென்ஷியல் 0. ஓகே, பொட்டென்ஷியல் நம்ம என்னன்னு எடுத்துப்போம், பொட்டென்ஷியல் வில் பி கன்சிடர்டு 0. புரிஞ்சுதா? ஸோ அது வந்து கன்வென்ஷனலாக நம்ம என்ன எழுதுறோம், இந்த ஆப்ஜெக்ட் இஸ் கிரவுண்டட், இட்ஸ் பொட்டென்ஷியல் இஸ் கன்சிடர் டு பி 0. அதனால தான் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் இங்கே 0. இப்போ நமக்கு தெரியும் R2 கிரேட்டர் தென் R1 இங்கே, சரியா. இப்போ வந்து நான் என்ன பண்ணிட்டேன், இந்த சார்ஜ் வந்து Q இருக்கு இங்கே, ஓகேயா. Q1 Q2ங்கிறதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன், இங்கே ப்ளஸ் Q சார்ஜ் எடுத்துக்கிறேன். இன்னர் ஸ்பியரில் ப்ளஸ் Q சார்ஜ் இருக்குது. ஆனால் அவுட்டர் ஸ்பியர் நான் என்ன பண்ணிட்டேன், நான் எர்த் பண்ணிட்டேன்னா பொட்டென்ஷியல் 0ன்னு ஆகிடும். இப்போ இந்த ப்ளஸ் Q சார்ஜ் கொடுத்ததுனால என்ன சார்ஜ் இங்கே அப்பியர் ஆகும் அப்படின்னு நாம் நினைச்சோம்னா அதை Q டேஷ்னு எடுத்துக்கலாம். நான் என்ன சொல்கிறேங்க, சி இப்போ ஒரு ஷெல்லை நான் எர்த்து பண்ணியாச்சு, இன்னொரு இன்னர் ஷெல்லுக்கு வந்து எவ்வளோ சார்ஜ் கொடுத்துருக்கேன், ப்ளஸ் Q கொடுத்துருக்கேன். இப்போ இந்த இன்னர் ஷெல் ப்ளஸ் Q கொடுத்ததுனால இப்போ Q டேஷ் என்ன டெவலப் ஆகும் அவுட்டர் ஷெல்லில், அதை வந்து Q டேஷ்னு எடுத்திருக்கேன். நம்ம இப்போ இந்த Q டேஷ் எவ்வளவுன்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், அவ்வளோதான். அதுக்கு நமக்கு என்ன தெரியும், பொட்டென்ஷியல் அட், இப்போ பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிட்டேன்னா இது A இது B. ஓகேயா, நமக்கு இப்போதான் படித்தோம். ஓகே, பொட்டென்ஷியல் ஆஃப் த எர்த்டு ஷெல் என்னது, நம்ம வந்து கன்சிடர் டு பி 0. ஸோ பொட்டென்ஷியல் அட் சர்ஃபேஸ் B, ஓகே, சர்ஃபேஸ் ஆஃப் அவுட்டர் ஷெல் நான் கண்டுபிடிக்கிறேன், அதான் அட் த பாயிண்ட் B. அப்போ என்ன VB நான் எழுதினேன்னா VB வந்து எனக்கு 0ன்னு தெரியும். ஆனால் VB என்னது இங்கே நான் கண்டுபிடிக்கிறேன். ஃபர்ஸ்ட் என்னது டியூ டு, ஏன்னா 2 சார்ஜ் இருக்குன்னு நான் எடுத்துட்டு இருக்கேன், ஒன்று ப்ளஸ் Q ஒன்று Q டேஷ் அப்பியர் ஆனது. இப்போ ப்ளஸ் Qனால என்னது, A பாயிண்ட் இஸ் இன்சைடு த ஷெல் B. இன்சைட் பாயிண்ட்டுக்கு நான் எந்த ஷெல் எடுக்கிறேனோ இந்த இது வந்து இப்போ இன்சைட் பாயிண்ட் ஆயிடுது இல்லையா, நான் VB எடுக்கும் பொழுது அப்போ அந்த ரேடியஸ் நான் எடுக்கணும், அவுட்டர் ஷெல்லோடைய ரேடியஸ் எடுக்கணும். அப்போ KQ பை இதுக்கு ரேடியஸ் என்னப்பா, நமக்கு ரேடியஸ் வந்து R2. அப்போ R2 தான் எடுக்கணும், ஏன்னா இந்த பாயிண்ட் இன்சைடு பாயிண்ட், இன்சைடோ சர்ஃபேஸோ பொட்டென்ஷியல் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் கரெக்டா. அப்போ ரேடியஸ் எடுக்கணும் R2. நெக்ஸ்ட் என்னது பிளஸ் KQ டேஷ், இந்த Q டேஷ் அட் த சர்ஃபேஸ் ஆஃப் த ஷெல் இருக்கிறதுனால எகெயின் R2 தான் இருக்கும். ஸோ R2 காமன், இது வந்து என்னது 0. இப்போ R2 காமன் எடுத்தோம்னா R2 cannot be 0 இல்லையா. அப்போ என்ன அர்த்தம், K cannot be 0 கரெக்டா. ஸோ Q plus Q dash has to be 0. Q dash என்னது மைனஸ் Q. அதனால தான் இங்கே ப்ளஸ் Q இருந்தால் இங்கே என்ன ஆகும், மைனஸ் Q டெவலப் ஆகும். புரியுதா? இது வந்து பொட்டென்ஷியல் அட் த அவுட்டர் சர்ஃபேஸ். மேம் அப்போ பொட்டென்ஷியல் எடுத்து இன்னர் சைட் பார்க்கணும் இல்லையா, நம்ம பொட்டென்ஷியல் அட் இன்னர் ஷெல் அதை பார்த்தோம்னா நமக்கு என்ன வரும், எகெயின் V டியூ டு A பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்ட் A அட் த சர்ஃபேஸ் ஆஃப் த ஷெல் இருக்கு, அதனால KQ பை அதே ரேடியஸ் தான் எடுக்கணும், R1 எடுப்பேன். செகண்ட் ஷெல் என்ன இருக்கு, செகண்ட் ஷெல்ல பார்த்தோம்னா மைனஸ் Q நமக்கு இப்போ தெரிஞ்சு போச்சு, அதனால நான் அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். தென் மைனஸ் KQ பை, பட் அது என்னப்பா அவுட்டர் பாயிண்ட் இல்லையா, அவுட்டர் பாயிண்ட்டுங்கும் போது அந்த டிஸ்டன்ஸ் தான் நான் எடுக்கணும், இந்த சார்ஜ் வந்து அவுட்டர் பாயிண்ட். ஸோ R2. அப்போ நம்ம வந்து இதை எடுத்தோம்னா KQ வெளியில் எடுத்துட்டோம்னா 1/R1 மைனஸ் 1/R2 ஆகிடும். இது வந்து பொட்டென்ஷியல் ஆஃப் த இன்னர் ஷெல் when the outer shell is earthed. இப்போ நெக்ஸ்ட் கேஸ் என்னது, தேர்ட் கேஸ் வந்து when the inner shell is earthed.
நம்ம அதை பார்த்தோம்னா இப்போ வந்து இன்னர் ஷெல் வந்து நான் எர்த் பண்ணுறேன். ஸோ அப்போ அதனுடைய பொட்டென்ஷியல் என்னது, பொட்டென்ஷியல் அட் ஏ வந்து நம்ம பார்த்தோம்னா இப்போ தான் சொன்னேன் நான், whenever an object is grounded that potential must be 0. VA வந்து 0-வா இருக்கும். இப்போ நான் சார்ஜ் ப்ளஸ் Q இங்கே கொடுத்தேன்னா இப்போ இதை எர்த் பண்ணதுனால இங்கே என்ன சார்ஜ் வந்து அப்பியர் ஆகுங்கிறத வந்து நான் Q டேஷ்னு எடுத்துக்கிறேன். அப்போ நான் ஃபர்ஸ்ட் வந்து பொட்டென்ஷியல் அட் ஏ கண்டுபிடிக்கணும். ஓகேயா, பொட்டென்ஷியல் அட் த சர்ஃபேஸ் ஆஃப் இன்னர் ஷெல் ஏன்னு எடுத்துக்கிட்டேன்னா ரெண்டு சார்ஜ் இருந்தால் ரெண்டு சார்ஜ்னாலே ஆகும். Q டேஷ் எங்கே இருக்கு, அட் த சர்ஃபேஸ். ஸோ கே Q டேஷ், இந்த ரேடியஸ் என்ன லாஸ்ட் டயக்ராம்ல எடுத்துட்டோம், இது R1 இது R2. அப்போ ரேடியஸ் வந்து R1. பட் வந்து அதர் பாயிண்ட் அவுட்டர் ஷெல் வந்து அவுட்டர் பாயிண்ட், ஒரு ஷெல்லுக்கு அவுட்டர் பாயிண்ட். அப்போ KQ பை அதனுடைய டிஸ்டன்ஸ் தான் எடுக்கணும். டிஸ்டன்ஸ் என்னது R2. ஸோ KQ பை R2. இது என்ன நமக்கு தெரியும், 0ன்னு தெரியும். ஸோ அப்போ நான் என்ன எடுக்கிறேன், KQ டேஷ், K வந்து காமனாக இருக்கு. ஸோ Q டேஷ் பை R1 plus Q by R2 is equal to 0. K cannot be equal to 0. கரெக்டா? அப்ப K cannot be equal to 0 na Q dash by R1 must be equal to minus Q by R2. Q dash என்னது, minus Q into R1 by R2. இதுதான் வந்து எனக்கு சார்ஜ் டெவலப் ஆகும் இங்க. அப்ப நம்ம இன்னொன்னு கண்டுபிடிக்கணும் இல்லையா, என்ன ரெண்டு பொட்டன்ஷியல் வரும் இல்லையா, ரெண்டு சார்ஜ்னா ரெண்டு பொட்டன்ஷியல். ஸோ B, இப்போ வந்து இந்த பாயிண்ட் வந்து நான் B பாயிண்ட்னு எடுத்துக்கிட்டேன்னா பொட்டன்ஷியல் அட் B, that is outer shell எடுத்துக்கிட்டோம்னா அவுட்டர் ஷெல்லில் என்ன நமக்கு வந்து V at B will be equal to first வந்து இன்னர், that Q டேஷ்னால வரக்கூடியது. அது வந்து இன்னர் பாயிண்ட். இன்னர் பாயிண்ட்னா என்ன சொல்லியிருக்கேன், அந்த ரேடியஸ் ஆஃப் த ஷெல் தான் எடுக்கணும். எந்த பாயிண்ட்லேருந்து எடுக்கிறோம், இப்போ நமக்கு வந்து B ஷெல்லுக்கு எடுக்கிறோம். அப்போ ஃபார் எனி இன்னர் பாயிண்ட் நமக்கு வந்து பொட்டன்ஷியல் வந்து சென்டர்லேருந்து சர்ஃபேஸ் வரைக்கும் கான்ஸ்டன்ட்னு தெரியும். அப்போ அந்த ரேடியஸ் என்னது, எனக்கு R2 தான் எடுக்கணும், R1 எடுக்கக்கூடாது, ஏன்னா இது இன்னர் பாயிண்ட். நெக்ஸ்ட் வந்து Q எங்கே இருக்கு, அந்த சர்ஃபேஸ், அதனால அதனுடைய ரேடியஸ் R2 தான் வரும். சரியா? இப்போ நமக்கு வந்து Q டேஷ் என்னன்னு தெரியுமா, அதை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. Kயை வெளியில் எடுத்துறேன். Q டேஷ் என்னது, மைனஸ் Q இன்ட்டு R1 பை R2 பிளஸ் இங்கே Q பை R2. ஸோ Q பை R2 நான் வெளியில் எடுத்துட்டேன்னா KQ பை R2 இது வந்து என்னது 1 மைனஸ் 1 பை R1 பை R2 ஆயிடும். ஸோ இதுதான் வந்து எனக்கு வந்து பொட்டன்ஷியல் அட் த ஷெல் B. சரியா? அதாவது அவுட்டர் சர்ஃபேஸில் இது, இன்னர் சர்ஃபேஸில் இது. இது வந்து இதை வச்சு நீங்கள் கேல்குலேஷன் போடணும்.